நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவது தொடர்பான பொருளாதார ஆலோசனை குழுவுடன் பிரதமர் மோடி ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் என்ற முக்கிய செய்தியை நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த ஆலோசனை கூட்டத்தோட முக்கியத்துவம் என்ன, தற்போதைய சூழல்ல விரிவா பதிவு பண்ணுங்க. பிரதமருக்கான பொருளாதார ஆலோசனை குழுவோடு பிரதமர் மோடி ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். பிரதமருக்கு பொருளாதார விவகாரங்கள் ஆலோசனை சொல்வதற்கென்று தனியாக ஒரு குழு இருக்கிறது. சீஃப் எக்கானமிக் அட்வைசரே தனியாக இருக்கிறார். இப்படி பல்வேறு முக்கியமான பொருளாதார அறிஞர்களை கொண்ட அந்த பொருளாதார குழுவோடு பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தியிருக்கிறார். குறிப்பாக இன்றைய உலகளாவிய நிச்சயமற்ற சூழலுக்கு மத்தியில இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சியை மேலும் மேம்படுத்துவது, ஊக்கப்படுத்துவது எப்படி என்பது தொடர்பாக பொருளாதார ஆலோசனை குழுவோடு பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தியிருப்பதாக தகவல். குறிப்பாக வாழ்வதையும் தொழில் செய்வதை எளிதாக்குவதற்கான பல்வேறு சீர்திருத்தங்களை குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கிறது. கொரோனா காலகட்டங்களில் கூட இந்த மாதிரி ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ், அதாவது பொருளாதாரம் வளரணும் என்றால் வியாபாரம் நன்றாக செழித்து வளர வேண்டும், வியாபாரம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் தொழில் செய்வதை மேலும் எளிதாக்குவதற்கு பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அது போன்றுதான் தற்போதும் இந்த தொழில் செய்வதை மேலும் எளிதாக்குவதற்கான சூழல் குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர மேற்காசிய போரினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய தாக்கங்கள், விளைவுகள், பாதிப்புகள் குறித்து, அது இந்தியாவில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம், உலக அளவில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் குறித்து பிரதமர் மோடிக்கு அதிகாரிகள் எடுத்துரைத்திருக்கிறார்கள். குறிப்பாக நடந்து முடிந்த நிதியாண்டுக்கான பொருளாதார வளர்ச்சியை மத்திய அரசு வெளியிட்டிருந்தது. குறிப்பாக நடந்து முடிந்த நிதியாண்டுல 7.7% பொருளாதார வளர்ச்சியை இந்தியா எட்டி இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருந்தது. இது நல்ல வளர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. இதற்கு முந்தைய ஆண்டை காட்டிலும் இந்த வளர்ச்சி நல்ல வளர்ச்சியாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் உலக அளவுல பொருளாதார மந்த நிலை, நிச்சயமற்ற சூழலுக்கு மத்தியில இந்தியாவோட பொருளாதார நிலை மிக குறைவாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழல்ல 7.7 என்ற பொருளாதார வளர்ச்சி இந்தியா எட்டியிருக்கக்கூடிய சூழல்ல இந்த ஆலோசனை என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. நன்றி ரமேஷ்குமார், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. 1,30,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.